விஜய் சித்து மின்கட்டண வீடியோ கையில் எடுத்த திமுக எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது பாருங்க. பிரபல யூடியூபர் விஜய் சித்து தனது அலுவலகத்திற்கு வந்த மின்கட்டணம் தொடர்பாக போட்ட மின்கட்டண வீடியோவை எதிர்க்கட்சியான திமுக கையில் எடுத்து தவிக அரசை விமர்சித்து வருகிறது. சாமானியர்கள் தொடங்கி பிரபலங்கள் என பலரும் மின்கட்டணம் அதிகமாக வந்துள்ளது சுட்டிக்காட்டும் வகையில் திமுக ஐடி விங் அந்த வீடியோவை வெளியிட்டுள்ளது. இதனை முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கையில் எடுத்துள்ளார். தமிழகத்தில் ஜூலை மாத மின்கட்டணம் வழக்கத்தை விட அதிகமாக வந்துள்ளது என சமூக வலைதளங்களின் மூலம் பலரும் புகார் அளித்துள்ளனர். பொதுமக்கள் பல நேரங்களில் ஆன்லைன்லையும் புகார் அளித்த வண்ணம் உள்ளனர். இந்த விவகாரம் அமைச்சர் நிர்மல்குமாரின் கவனத்திற்கு சென்றது. அப்பொழுது முதல்வர் விஜயின் கவனத்திற்கு போனது. இதையடுத்து மின் நுகர்வு கணக்கீட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் ஆய்வு செய்ய தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. மூத்த அதிகாரிகளின் மூலம் மறு ஆய்வு நடத்தப்பட உள்ளது. கடந்த மே மாதம் வழங்கப்பட்ட மின்கட்டணத்துடன் ஒப்பிடும்பொழுது ஜூலை மாத மின் நுகர்வில் அதிக மாற்றம் காணப்பட்ட 3.70 லட்சம் மின் இணைப்புகளில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த ஆய்வை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வின் தலைமை பொறியாளர் 25 இணைப்புகளையும், மேற்பார்வை பொறியாளர் 50 இணைப்புகளையும், கோட்ட பொறியாளர் 75 இணைப்புகளையும் ஆய்வு செய்ய உள்ளனர். அதேபோல் துணை நிதி கட்டுப்பாட்டாளர் 50, உதவி கோட்ட பொறியாளர் 100, வருவாய் புலனாய்வு பிரிவு கணக்கு அலுவலர் 150, மூத்த மதிப்பீட்டு அலுவலர் 150, வருவாய் பிரிவு உதவி கணக்கு அலுவலர் 100, மதிப்பீட்டு அலுவலர் 150 மற்றும் உதவி பொறியாளர் 100 மின் இணைப்புகளை ஆய்வு செய்ய உள்ளனர். இந்த ஆய்வின் போது ஏதேனும் தவறுகள் கண்டறியப்பட்டால் அவற்றை உடனடியாக சரி செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் வி அருண் ராய் தெரிவித்துள்ளார். இதனிடையே விஜய் சித்து இந்த ஜூலை மாத மின்கட்டணம் வழக்கத்தை விட மிக அதிகமாக வந்துள்ளதாக கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் அலுவலகத்தில் உள்ள சுவிட்சுகளை ஆஃப் செய்தார். மின் கட்டணத்தை பார்த்து மனசே போய்விட்டது. எந்த மாதமும் இல்லாத மின்கட்டணம் 62,000 ரூபாய் வந்துள்ளது என கூறினார். இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகிறது. விஜய் சித்துவின் இந்த வீடியோவை கையில் எடுத்த திமுக ஐடி விங் வெளியிட்ட பதிவில் 3.70 லட்சம் குடும்பங்களுக்கு கூடுதலாக மின்கட்டணம் வசூலிக்கப்பட்டதை ஒப்புக்கொண்டு தன் நிர்வாக திறமையின்மை வெட்ட வெளிச்சமாகியுள்ளது தவிக அரசு. ஆட்சிக்கு வந்து சில மாதங்களிலேயே மக்கள் தலையில் அநியாய பொருளாதார சுமையை சுமத்தியுள்ள இந்த மக்கள் விரோத அரசு இனியாவது திருந்தட்டும் என்றார். இந்த பதிவு குறித்து திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான ஸ்டாலின் வெளியிட்ட பதிவில் தவிக ஆட்சி அமைந்ததிலிருந்தே மின்சாரத்தில் தடங்கல்தான். முதலில் மின்வெட்டு பிரச்சனை, இப்பொழுது மின் கட்டணத்தில் பிரச்சனை. 3.70 லட்சம் குடும்பங்கள் கூடுதல் மின்கட்டணம் தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டிருப்பதை வேறு வழியின்றி ஒப்புக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் பொதுமக்களின் குமுறலை பார்க்கும்பொழுது மொத்த பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்னும் பல மடங்கு இருக்கக்கூடும் என்பது உறுதியாகிறது. இந்த குளறுபடிகள் ஆய்வு செய்யப்பட்டு தீர்வு காணப்படும் வரை மின்கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட வேண்டும். இனி வரும் காலங்களில் மின்சார பயன்பாட்டை கணக்கிடும் ரீடிங் சரியான முறையில் மேற்கொள்ளப்படுவதை அரசு உறுதி செய்திட வேண்டும். இவ்வாறு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார்.